அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உலகமே அவரை கைத்தட்டுது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட தமிழர் ஜெய்சங்கரை இழிவுபடுத்தி அப்போசிஷன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தப்புன்னு அமித்ஷா எழுந்தாரு. நான் அமித்ஷாவை பல வருஷங்களா பார்லிமெண்டோடைய விவகாரங்கள் எல்லாம் ஒரு தேசியவாதியா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அமித்ஷா எழுந்து நின்னதா சரித்திரம் இல்லை எனக்கு தெரிந்த வரை. ஆனா முறையா ஜெய்சங்கர் பேசும்போது அப்போசிஷன் கத்தும்போது எழுந்து நின்னார். ஏன்னா ஒரு தமிழருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. அது அமித்ஷாவா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும். எழுந்து நின்று சொன்னாரு, இந்த நாட்டுல உறுதிமொழி எடுத்த ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேச்சை நீங்க கேட்க தயாரா இல்ல, ஆனா வெளிநாட்டுக்காரன் சொல்றத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு அப்போசிஷன் ஒரு கேள்வி கேட்டாரு. செவ்வுள்ள விட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்டுட்டு இதனால தான் நீங்க ஆப்போசிஷன்ல உட்கார்ந்து இருக்கீங்க, 20 வருஷம் அங்கதான் உட்கார்ந்து இருப்பீங்கன்னு அடிச்சாரு. ஆனா நான் சொல்றேன், அமித்ஷா சொன்னது தப்பு. எப்ப தமிழர்களான நீங்க தமிழையும் தமிழ் நாகரிகத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய காங்கிரஸ் அந்த அலையன்ஸை உடைச்சு எப்ப படிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கேரளாக்காரங்கெல்லாம் உங்க பொய் படிப்பை மறந்து உண்மையான பர்ஃபார்மன்ஸ் ரேட்டை பார்த்து எப்ப மைனாரிட்டிஸ்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு வளர்ச்சி உண்மையிலேயே பிஜேபி தான்றதை உணர்ந்து கரெக்டா ஓட்டு போட ஆரம்பிச்சிங்களோ, சிம்பிளா ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா கண் வீழ்ச்சிக்கிறீங்களோ, அப்ப காங்கிரஸ் அப்போசிஷன்ல கூட உட்காராது. இன்னும் 10 வருஷத்துல அது நடக்கும் நான் சொல்றேன். ஆனா மதுரைக்காரங்களா இருக்கட்டும், கேரளாக்காரங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்கட்டும், கொஞ்சம் டேட்டா அனலைஸ் பண்ணுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. அது ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, தேச துரோகிகளுக்கு ஓட்டு போடுறத மிலிட்டரிக்காரங்க மேல இருக்கிற மரியாதைக்காக நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.